ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ஏரியா கிளைமேட் பார்த்தீங்கன்னா, காலையில் லைட்டாக சிலு சிலுன்னு சாரல் தாங்க. நைட்டு கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, ஹெவியாக இல்லை, ஆனால் சிலு சிலுன்னு சாரல் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டர்காய் குழம்பு தாங்க வைக்க போகிறேன். பட்டர்காய் அப்படின்னா பட்டர் பீன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பீன்ஸை உரிக்கும் போது உள்ள விதை மாதிரி இருக்கும், அதை தான் பட்டர்காய்ன்னு நாங்கள் வந்து சொல்லுவோம். நேற்றுக்கு மத்தியானம் அத்தை இந்த காயை வந்து உரித்து வச்சுருந்தாங்க. அது பாருங்கள் நல்லா முளைச்சிருச்சு. நேற்றுக்கு மத்தியானம் ஒரு 2 மணிக்கு மேலே தான் உரிச்சாங்க. நைட்டு மட்டும்தான் அப்படியே வச்சுருக்கோம், சும்மா வெளியில் வச்சுருக்கோம். நல்லா முளைச்சிருச்சு. சரி, முளைச்ச பயிர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா, அதனால சரி இந்த குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 3 உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு, தேங்காய், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த மழை நேரம் சின்ன வெங்காயம் அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால பொறுமையாக உட்காந்து சின்ன வெங்காயத்தை உரிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நம்ம ஏரியா குளிருக்கு இந்த வெங்காயமெல்லாம் டக்குன்னு முளைச்சிருங்க. வெங்காயம் பூண்டு வந்து இந்த வெங்காயம் எப்படி டக்கு டக்குன்னு முளைக்குதோ அதே மாதிரி பூண்டு முளைச்சிடும். அதனால தான் அடுப்புக்கு மேலே கட்டி போட்டிருக்கோம். பூண்டை எடுத்து அதை உதுத்து அடுப்பு சீட்டு மேலே ஏன் வைக்கேன் அப்படின்னா, தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால் இப்போ சின்ன வெங்காயத்தெல்லாம் கழுவிட்டு நறுக்கிறேன். இந்த பட்டர்காய் குழம்ப இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து மசாலா கூட்டிலாம் வைக்கலை. ஃபஸ்ட்டு தண்ணியில் பட்டர்காயெல்லாம் நல்லா கழுவி எடுத்துட்டேன்னா அந்த பட்டர்காயை தனியாக எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கிறேன். உருளைக்கிழங்குலாம் தோலோடு சாப்பிட்டா தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் வந்து தோல் சீவினா தான் வந்து சாப்பிட்றாங்க. அதனால தோலை நல்லா சீவிட்டு அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு ஃபஸ்ட்டு பட்டர்காய் சேர்த்துட்டு தக்காளி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, உப்பு, கொஞ்சமாக குழம்பு பொடி, காயப்பொடி கட்டாயமாக சேர்க்கணுங்க. இதெல்லாம் சேர்த்து லைட்டாக கலக்கிட்டு அப்படியே நம்ம அடுப்பில் கூட்டி வச்சிட்டோம் அப்படின்னா, குக்கரில் வைக்கணுன்னாலும் வைக்கலாம். ஆனால் நான் குக்கரில் வைக்கலை. குக்கரில் வச்சோன்னு வைங்களேன், இந்த உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால டக்குன்னு உருளைக்கிழங்கு ரொம்ப குழஞ்சிட்டு அப்படின்னா குழம்பு நல்லா இருக்காது. இது வந்து உருளைக்கிழங்கு தனியாக வரணும், அந்த பட்டர்காய் தனித்தனியாக வரணும் குழம்புல, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வேக வச்சுட்டு இதுக்கு வந்து தேங்காய், சின்ன சீரகம், 2 3 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதை அரைச்சி அப்படியே இந்த குழம்போடு சேர்த்து மூடி வச்சு இறக்கிட்டு எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், சீரகம் தாளிக்கும் போது சேர்க்கணுன்னா சேர்க்கலாம். நான் வந்து சேர்க்கலை. வெங்காயத்தை சேர்த்துட்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து அதோடு சேர்த்தோன்னா சூப்பரான பட்டர்காய் குழம்பு ரெடி ஆயிரும். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்